Hello guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 10th standard scienceல plant and animal hormonesக்கு கீழ TSH, ACTH, GTH இத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்டுக்கு கீழ இருக்கிற ஹார்மோன்ஸ் தான் growth ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், கொனாடோட்ரோபிக் ஹார்மோன், ப்ரொலாக்டின். இதுல போன வீடியோல பிட்யூட்டரி கிளாண்ட்னா என்ன அண்ட் growth ஹார்மோனை பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம தைராய்டு ஸ்டிமுலேட்டிவ் ஹார்மோன், அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், கொனாடோட்ரோபிக் ஹார்மோன் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ப்ரொலாக்டினை பத்தி பார்க்கலாம். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை தான் ஷார்ட்டா டிஎஸ்ஹெச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது தைராய்டு கிளாண்ட் growth ஆகிறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகுறதா இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். நேமை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ற ஹார்மோன் தான் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ அதோட ஆக்டிவிட்டீஸ், அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹார்மோனை செக்ரீட் பண்ணணும், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி மானிட்டர் கோஆர்டினேட்டிங் எல்லாமே பண்றது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். இதுதான் ஏசிடிஹெச். அட்ரினோக்கு தான் ஏ, கார்டிகோக்கு வந்து சி, ட்ராபிக்கு வந்து டி அண்ட் ஹெச்சுக்கு தான் ஹார்மோன். இது வந்து பாத்தீங்கன்னா அட்ரினல் கிளாண்டில் அட்ரினல் கார்டெக்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். அதுதான் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியில தான் இருக்கும். அதில் இந்த இதுதான் அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். இது வந்து கிட்னியில தான் இருக்கும். ஓகே. அண்ட் அட்ரினல் கார்டெக்ஸில் புரோட்டீன் சிந்தசிஸ், புரோட்டீன் ப்ரொடக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொனாடோட்ரோபிக் ஹார்மோன். ஜி தான் கொனாடோ, டி வந்து ட்ராபிக் அண்ட் ஹெச் தான் ஹார்மோன். கொனாடோட்ரோபிக் ஹார்மோன்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லூட்டினைசிங் ஹார்மோன். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்னன்னா மேலுக்கு வந்து ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்காக டெஸ்டிஸை வந்து ஸ்டிமுலேட் பண்றது தான் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஃபார் மேல். ஃபீமேலுக்கு வந்து ஓவரி டெவலப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஃபீமேல்ஸ்க்கு இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் யூஸ் ஆகும். லூட்டினைசிங் ஹார்மோன்ல இதுல வந்து லேடிக் செல், அப்புறமா டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு நீங்க நேம் வந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நீங்க 10th இருக்கிறதுனால நேம் மட்டும் இப்போ நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 11th ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பயோமேக்ஸ் ஆர் பியூர் சயின்ஸ் எடுக்கும்போது இதை பத்தி நீங்க டீட்டெயிலா வந்து பார்ப்பீங்க. இப்போதைக்கு நீங்க நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மேலுக்கு வந்து லேடிக் செல்ஸ் இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு யூஸ் ஆகுறது தான் லூட்டினைசிங் ஹார்மோன். ஃபீமேலுக்கு வந்து ஓவியூலேஷன், அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர், மெச்சூரான கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து ரப்சர் ஆகி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராசஸ் அது எல்லாமே. அதுல வந்து பாத்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியமும் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் எஸ்ட்ரோஜனால் ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து யூஸ் ஆகும். இப்போதைக்கு நீங்க நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ நான் சொன்னாலும் உங்களுக்கு அவ்வளோ புரியாது. ஸோ அந்த ரீசன்னால தான் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவரிக்காக, லூட்டினைசிங் ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டிரான், எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், கார்பஸ் லூட்டியம்காக. ஓகே. இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.